உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நேரம் கடந்து இந்த நிகழ்வை நாம் தொடங்கி இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் இங்கே பேசியதை நீங்கள் அறிவீர்கள். காலத்தாழ்வுக்கு நானும் ஒரு காரணம். அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை பாய்ஸ் என்கிற இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, அதிலே பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளர் ராஜா அவர்களுக்கும் இயக்குனர் கமல் அவர்களுக்கும் இந்த படத்தின் நாயகன் தம்பி அறிவழகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். ராஜா அவர்களை பற்றி திரைப்படத்தில் இன்றைக்கு மிக பெரும் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய அண்ணன் தானு அவர்களும் அண்ணன் ராஜன் அவர்களும் பலரும் இங்கே பேசினார்கள். எனக்கு பெரிய அளவில் அவர் அறிமுகம் இல்லை. இயக்குனரும் தயாரிப்பாளரும் அறிவழகன் அவர்களோடு வந்து இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலே எனக்கு சற்று தயக்கம் இருந்தது. ஆனாலும் மறுதலிக்க இயலவில்லை. அதற்கு முக்கியமான காரணம், இந்த படத்தின் நாயகனாக நடிக்கிற தம்பி அறிவழகன் என்னால் அன்போடு கென்னி என்று அழைக்கப்படக்கூடிய தம்பி, குழந்தையிலிருந்து என் மடியில் வளர்ந்த ஒரு பிள்ளை. நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். திரைப்பட கதாநாயகர்களை தொட்டு பார்த்தால் போதும் என்கிற நிலையில் இருந்த நான் இன்றைக்கு ஒரு நாயகனை நானே மடியில் வளர்த்தேன் என்று பார்க்கிற போது அது பெரும் மகிழ்வை தருகிறது. கே நகர் ஒட்டகப்பாளையத்திலே நான் ஒரு வாடகை வீட்டில் தங்கி இருந்தேன் சில காலம். அந்த வீடு தம்பி அறிவழகனுடைய பெற்றோர் திரைப்பட கேமராமேன் தம்பி வில்லாளன் என்கிற சிகாமணியின் வீடு. அவர் யார் என்றால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களின் மருமக பிள்ளை, மைத்துனர். அந்த வீட்டில் நான் இருந்தபோது இவன் 1 வயதோ 2 வயதோ 3 வயது குழந்தைகள் என்றால் எனக்கு அப்படி ஒரு பிரியம் உண்டு. அதிலும் இவன் வித்தியாசமானவன். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கவர்ச்சிகரமாக இருப்பான். அவ்வளவு அழகிய ஒரு குழந்தை. கொழுகொழுவென்று இருப்பான். அவன் நான் வெளியிலே சுற்றுப்பயணம் போய்விட்டு வந்து நள்ளிரவு வந்தாலும் அவனை பார்த்தால் விடமாட்டேன். காலையில் நிகழ்ச்சிகளுக்கு புறப்படுவதற்கு முன்பு அவனை பார்த்து விட்டுத்தான் செல்வேன். அப்படி அவன் மீது ஒரு பிரியம். நிறைய கிள்ளி வைத்திருக்கிறேன், கடித்து வைத்திருக்கிறேன். அப்படி இருந்த ஒரு பிள்ளை இன்றைக்கு வளர்ந்து திரைப்படத்துறையிலே ஒரு கதாநாயகனாக ஒரு படத்தில் நடிக்கிறான் என்பதை அறிந்து உள்ளபடியே நான் பெரிதும் மகிழ்ந்தேன். அவனை பார்க்கிற போதெல்லாம் எப்போது உன் படம் வருகிறது என்று திரும்ப திரும்ப கேட்பேன். எத்தனையோ பலர் அப்படி படங்களில் நடித்து அந்த திரைப்படங்கள் வெளியிடாமல் அப்படியே நின்று விடுவதையும் நாம் பார்க்கிறோம். திரைக்கே வராமல் போய்விடுகிறது. சிறு முதலீட்டு படங்கள் அப்படி பல நெருக்கடிகளை சந்திக்கின்றன. அவர்களால் பெரிய அளவிலே பிரம்மாண்டமான விளம்பரங்களை செய்ய முடிவதில்லை. வெளியீட்டாளர்களும் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு வாங்க வருவதில்லை. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விநியோகஸ்தர்கள். சிறு முதலீட்டு படங்கள்
எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்கின்றன என்பதை நாம் அவ்வப்போது அறிகிறோம். அந்த வரிசையிலே இந்த படமும் ஒன்றோ? அறிவழகன் நடித்த படம் திரைக்கு வராமல் போய்விடுமோ என்ற கவலை எனக்கு இருந்தது. திடுமென போன வாரம் வந்து தயாரிப்பாளர் ராஜா அவர்களையும் கமல்ஜி அவர்களையும் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோரோடு வந்து, அவருடைய தாயாரும் இங்கே வந்திருக்கிறார், அவர்கள் வந்து என்னை அழைத்த போது என்னால் மறுதளிக்க இயலவில்லை, மகிழ்ச்சி தாழவில்லை. கட்டாயம் நான் வருகிறேன், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வருகிறேன் என்று உறுதியளித்தேன். கட்சி அலுவலகத்தில் ஏறத்தாழ 200 பேருக்கு மேல் இன்றைக்கு திரண்டிருந்தார்கள். 5 மணிக்கே எனக்கு பதற்றம் வந்து விட்டது. 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆயிற்றே, பெரிய தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் எல்லோரும் வருவதாக சொன்னார்களே, அவர்களெல்லாம் முன்கூட்டியே வந்து காத்திருப்பார்களே என்கிற பதற்றம். ஆனாலும் என்னால் உரிய நேரத்திற்கு வர இயலாத அளவுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிறைய தோழர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் இங்கே வந்து உங்கள் முன்னால் நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி அறிவழகனை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். அது என்னுடைய முதல் கடமை. அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த ராஜா அவர்களுக்கும் கமல்ஜி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவர் பிரபலமான குடும்ப பின்னணியை கொண்டவர் அல்ல, ஏற்கனவே பல படங்களை நடித்து புகழ் பெற்றவர் அல்ல. ஆனாலும் அவரை ஒரு நாயகன் ஆக்க வேண்டும் என்று துணிந்து தம்பி ராஜா அவர்கள் ஒரு முதலீட்டை செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படி என்னுடைய பாராட்டை தெரிவிப்பது, வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்று திணறி நிற்கிறேன். அதற்காக அவரை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நெல்லை பாய்ஸ் கதை முழுமையாக நாம் இன்னும் திரைப்படத்தை பார்க்கவில்லை, தெரியவில்லை. ஆனால் இந்த எழுத்தை பார்த்ததும் நான் கேட்டேன், என்ன இந்த நெல்லையில் நிறைய அறிவாள்கள் இருக்கின்றன, கொடுவாள்கள் இருக்கின்றன, இந்த எழுத்தின் வடிவமைப்பிலேயே அருவாய் இருக்கிறதே என்று கேட்டேன். நெல்லை என்றாலே அருவாள் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்படித்தான் அதை சித்தரிக்க வேண்டும் என்று இல்லை. திரைப்படங்களில் எனக்கு நெடுநாளாக உள்ள ஒரு பெரிய கேள்வி, வன்முறைகள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாதா என்ற கேள்வி. வன்முறைகளுக்கு முன்னுரிமை அல்லது முக்கியத்துவம் தராமல் திரைப்படங்களை எடுக்க முடியாதா என்ற கேள்வி. திரைப்படங்களில் காட்டுவதை போல் உள்ளபடியே மக்களிடையே வன்முறை கலாச்சாரம் இருக்கிறதா என்ற கேள்வி. இயக்குனர்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு கதாநாயகன் என்றால் அவன் 10 பேரை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவான், 100 பேரை எதிர்கொள்வான், பெரிய அளவில் ஒரு தாதாயிசம் அல்லது ரவுடியிசம் இருந்தால்தான் அவன் ஹீரோ என்று கட்டாயமாக வலிந்து அதை காட்டித்தான் ஆக வேண்டுமா என்ற கேள்வி எனக்கு உண்டு. நெல்லையில் எவ்வளவோ பேர் கல்விமான்கள் இருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், நீதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு சிறப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள் என்றாலே அருவா கலாச்சாரம், நெல்லை என்றாலே அருவா கலாச்சாரம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற போக்கு தொடர்ந்து இருக்கிறதே என்ற கவலை எனக்கு உண்டு. இந்த படத்தை வைத்து நான் பேசுவதாக கருத வேண்டாம், பொதுவாக பேசுகிறேன். அதை நாம் நியாயப்படுத்துகிறோம்.
காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று. வீரம் என்பது வேறு, வன்முறை என்பது வேறு. நான் மதுரையிலே 90களின் தொடக்கத்தில் இந்த இயக்கப் பணிகளை ஆற்றிய போது தோழர்களுக்கு பேசுகிற போது வீரம் என்றால் அருவாளை தூக்குவது என்று பொருள் அல்ல. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று ஒரு முழக்கமே நான் எழுதினேன். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் நான் ஒரு முழக்கம் எழுதினேன். இது ஒரு கவிதை வரியாக தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல, மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல. அருவாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது. நிராயுதபாணிகளை வெட்டுவது, ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுதபாணிகளை வெட்டுவது வீரமாகாது. 10 பேர் சேர்ந்து பேருந்திலே வருகிற நிராயுதபாணிகளை சுற்றி வளைத்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் என்ற ஒரு பார்வை இங்கே இருக்கிறது. அப்படி அல்ல. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை, நாம் உள்வாங்கிக் கொண்ட கொள்கை, அந்த கொள்கைக்கு நெருக்கடி வருகிற போது அரசு தரப்பிலிருந்து வந்தாலும் பிற தரப்பிலிருந்து வந்தாலும், காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும், அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் வழுவ மாட்டேன், நழுவ மாட்டேன். சிறையில் அடைத்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். துப்பாக்கி சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் இனத்தின் எல்லோருக்குமான தலைவர், அவரை குறிப்பிட்ட இந்த இவங்களுக்கு தான் தலைவர்னு இப்ப சொல்ல முடியாது. தலைவர் என்னுடைய உயிர் தம்பி திருமா. எல்லா தலைவர்களையும் ஒரு வித்தியாசமான தலைவர். யார கேளுங்க, எந்த கட்சிக்கார கேளுங்க, திரும்ப ஒரு தனி குணம்பா. அரசியல் ஒழுக்கம், நேர்மை, பிறரை மதிக்கிற தன்மை, கூட்டமைப்புன்னு வச்சுக்கிட்டா அந்த விதியை மாறாதவர். உரிமையை கேட்பாங்க, ஆனா ஒத்து போயிடுவார். பேசி சரி பண்ண ஒத்து போயிடுவார். அப்படி ஒரு ஒற்றுமையை, தமிழ ஒற்றுமைக்காக பாடுபடுகிற ஆளுநர் தலைவர் என் உயிர் தம்பி திருமா அவர்களே, என் அருமை சகோதரர். நாங்கள் கூட பிறக்கல, அவ்வளவுதான். தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் படம் எடுத்தாங்க. 50 படம் 100 படம் எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இப்ப இல்லை. என்னுடைய சகோதரர் தானு, கலைப்புலி தானு, கஷ்டப்பட்ட காலத்திலும் சரி, இன்ன வரைக்கும் இன்னைக்கு சினிமா ரொம்ப சிரமத்தில் இருக்கு, ரொம்ப சிக்கல்ல இருக்கு. அந்த காலத்திலே ஒரு அற்புதமான படங்களை திட்டமிடுதல், செயல்படுதல், வெற்றி பெறுதல், அதே கொள்கையா வச்சிருக்கிற என்னுடைய கலைப்புலி தானு அவர்கள். அதுக்கடுத்து என் தம்பி ராதாகிருஷ்ணன், ப்ரொடியூசர் சங்க செயலாளர். அடுத்து தலைவராக வரப்போறதா சொன்னாங்க அருமை தம்பி லைக்கா கம்பெனியை பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழ்மாறன். எல்லோரையும் நான் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி ஒரு 3/4 மணி நேரம் பேசலான்னு பார்க்கிறேன். இப்போ 8:15 ஆயிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம், 1 நிமிஷம் குறைஞ்சா கூட என்னை மன்னிச்சிருங்க.
ஏன்னா இப்போ 8:15 இப்போ பேச ஆரம்பிச்சா எல்லாரும் 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. இது தொல் திருமாவளவன் மேடை. அவர் இருக்கும்போது நம்ம யாரும் அதிகம் பேசக்கூடாது, என்ன தவிர. நெல்லை பாய்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம், சிறப்பா இருந்தது. இளைஞர்கள் கூட்டம், டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல அந்த சின்ன காட்சிகள் நல்லாவே இருந்தது. நண்பர்கள் காதல், வீரம், ரவுடிசம், கொலை கொள்ளை எல்லாமே நிறைய பண்ணியிருந்தாரு. டைரக்டர் கமல் சிறப்பாக பண்ணதால தான், டைரக்டரோட ப்ரொடியூசரோட ஒத்துழைத்தால் தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் அவர் இங்கே வாழ்த்தினார். இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி வி ராஜா, அற்புதமான பையன். அதாவது நான் பெறாத ஒரு பிள்ளை, அன்பு செலுத்தின அப்படி தவறுகளை தட்டி கேட்கற தயங்கவே மாட்டான். அதுல ஒரு ஜூனியர் திருமாவளவன் யார் தப்பு செஞ்சாலும் சரி, அது வாட்ஸ்அப்ல விட்டான்னு வச்சுங்க, திட்டி தீத்துருவான் எல்லாரையும். அவனை கண்டா பயப்படுவாங்க நிறைய பேர், அவன் என்ன பார்த்து பயப்படுவான், ஏன்னா எனக்கு ஜூனியர். இன்னும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சான், எங்க கலைப்புலி தானுக்கு சினிமா உலகம் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு. தான் ஏற்றுக்கொள்ளாத ஒன்னே வேண்டுகோளை வச்சிருக்கான். தானே விரும்ப மாட்டார். அவர் யாராவது 2 வார்த்தை புகழ்ந்தாருன்னா முகத்தை இப்படி திருப்பிக்கார், நாம பேசவே முடியாது. உண்மையா பாராட்டுவோம். ஏன்னா இந்த சினிமா சிரமத்தில் ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படம் எடுத்துட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவரை போல சிலரால் தான் இன்னைக்கு சினிமா நிமிர்ந்து நிற்குதுன்னா தான் ஒரு பெரிய காரணம். அடுத்து என்னுடைய மாப்பிள்ளை ஐஸ்வரி கணேஷ், அவன் ஏறக்குறைய ஒரு 10 படம் எடுத்துட்டு இருக்கான். இப்போ ஒரே ஆள் 10 படம், வேல்ஸ் இன்டர்நேஷனல். அப்புறம் நம்ம லைக்கா படம் நல்ல பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜிஎஸ், மீதி யாராவது நினைச்சு பாருங்க, இன்னும் சிலர் இருக்காங்க. ஆனா சொல்லுகிற அளவுக்கு யாரும் இல்லை. சினிமாவோட சிரமப்படுது. ஆனா திட்டமிட்டு செஞ்சா வெற்றி படம். மக்கள் நல்ல படங்களை பார்க்கறாங்க. சின்ன படம் ஹீரோ, பெரிய ஹீரோ, சின்ன ஹீரோ பார்க்கறது இல்லை. கதை இருக்கா, அதை ஒழுங்கா எடுத்து சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த படத்தை இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 1 வருஷத்துல சின்ன படங்கள் நிறைய வெற்றி பெற்று, அதனால் இந்த படமும் நெல்லை பாய்ஸ் ஒரு வெற்றி படமாக அமையும். ராஜா இன்னொரு படத்துல ஹீரோவை நடிச்சு அவனே டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த படம் வெற்றி பெற்று, அந்த படம் வெற்றி பெற்று அவன் ஒரு பெரிய ஹீரோவா வரணும். இந்த டைரக்டரும் பெரிய டைரக்டரா வரணும். இசையமைப்பாளர் 2 பாட்டு கேட்டால் நல்லா இருந்தது. அந்த தம்பிக்கு அவருடைய வாழ்க்கை சொல்லி எல்லோரும் வாழ்க. நல்ல படங்களை பார்த்து பாராட்டுங்கள். தமிழ் கலாச்சாரம் பண்பாடு காக்கிற படங்களை பாருங்கள். இன்னைக்கு தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குகிற படங்கள் ஏராளம். கஞ்சா கடத்தல், கொலை கொள்ளை. என்ன சார், ஒரு துப்பாக்கில 50 பேரை சொல்றான் சார். ஒரு துப்பாக்கி 6 குண்டு இருக்குமா? என்ன 50 பேரா? இப்படி ஒருத்தர் அடிச்சு அந்த பக்கம் 6 பேர் விழறான். அதாவது அந்நேச்சுரல். அதெல்லாம் வேணாம். இயற்கையா படம் எடுத்தால் தமிழ் மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த படம் வாழ்க, வெற்றி பெறுக, தயாரிப்பாளரும் வெற்றி பெற்று பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் நகமாலும் எழுச்சி தமிழர் விடுதலை கட்சியின் தலைவர் பாசத்துக்குரிய தொல் திருமா அவர்களே, விநியோக சங்க தலைவர் ராஜன் அவர்களே,
நாளைய திரையுலகின் தயாரிப்பாளர் நன்னம்பிக்கை தமிழ்குமரன் அவர்களே, சிறுபட தயாரிப்பின் பாதுகாவலன் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, சேலத்தை சார்ந்த சகோதரர் அவர்களே, சாம்ராட் அசோக் அவர்களே, மேடையில் வீட்டுக்குரிய மேன்மையாளர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அத்துணை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி ராஜா செய்து முடிவு என்றால் முடித்துவிட்டு தான் வந்து நிற்பார். அவருடைய சொல்லாடல், செயலாற்றல் அத்தனையும் திரையுலகுக்கு அதிகம் கிட்டியிருக்கிறது, கிட்டப்போகிறது. அவர் எந்த படம் ஆரம்பித்தாலும் அவருக்கு நான் சொல்வது என்னென்னா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதைன்னுவேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எங்கள் மகனத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காட்சிகள்லாம் விறுவிறுன்னு போகுது, பாடல்கள்லாம் செவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார் கமல் தம்பி. இன்றைய திரையுலகுக்கு ரொம்ப 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 அவசியம் ஒரு கட்டுப்பாடு. இன்றைக்கு என்னை பற்றி பாராட்டு விழான்னாரு, கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவர் 50 வருஷமாக முடிச்சிருக்கிறாரு. அவர் படைத்த சாதனைகள் அளப்பரிது, எண்ணிலடங்கா, ஏற்றிலடங்கா, எழுத்திலடங்கா. அப்படிப்படிய சாதனை படைத்தவரே எனக்கு ஃபோன் செய்து தயவு செய்து விழா எடுக்கிறதானு எனக்கு பிடிக்காதுன்னாரு. அவர் சொல்லும்போது அதை செயல்கொண்டு செய்யப்பட எனக்கு மட்டும் விழா தேவையா? ஆகவே சிலரது விழாக்கள் பெருங்கணக்காக, கேளிக்கையாக, நாம் எடுக்கும் விழாக்கள் இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக. இந்த சமுதாயம் மேன்மையேற வேண்டும், அதற்கு எழுச்சி தமிழர் பக்க பலமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பெற்றது பெரும்பாக்கியம். அத்துணை சமுதாயத்துக்கும் சமதர்மத்துக்கும் ஒரு அடையாளம்தான் தொல் திருமாவர்கள். அப்படிப்பட்ட மனிதரோடு நாம் பயணிப்பதே நாம் பெற்ற பாக்கியம் என்று சொல்லி, தம்பி ராஜா மிகப்பெரிய இடத்துக்கு வருவாய், உயரிய நிலை அடைவாய், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுவேன். நன்றி, வணக்கம். இங்க இருக்க எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால நான் என்னோட உரையை ரொம்ப சுருக்கமா முடிச்சிடுறேன். இங்க மேடையில இருக்கிற லோக்சபா எம்பி புரட்சி தமிழர் நம்மளோட தொல் திருமாவளவன் சார் அவர்கள், நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன் அவங்களோட பேச்செல்லாம். நான் நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இவங்களை பற்றி நிறைய நியூஸ் படிச்சிருக்கேன். ஸோ அப்போலேருந்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்மயர் ஒரு திங் வரும்ல, அவங்கள நேரில் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. இந்த ஒரு நம்ம நெல்லை பாய்ஸோட இசை வெளியீட்டு விழாக்கு, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு அவங்களோட அவ்வளோ வேலைகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்களோட ப்ரெஷியஸ் டைமை நமக்காக கொடுத்ததுல ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருந்த லைக்கா ப்ரொடக்ஷனோட ஹெட் மிஸ்டர் GKM தமிழ்குமரன் சாருக்கும், தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசரோட பிரசிடெண்ட் மிஸ்டர் முரளி சார் அவங்களுக்கும், நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மறக்க முடியாத ப்ரொடியூசர்ஸ் கே ராஜன் சார் அண்ட் கலைப்புலி எஸ் தானு சார், அவங்க எல்லாருமே இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை, நெல்லை பாஸ் படத்துக்கு ரொம்ப பெருமை. அவங்கள தவிர இன்னும் நிறைய நல்லுள்ளம் கொண்ட மக்கள் ஸ்டேஜில் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைய காலகட்டத்தில் ஒரு சினிமாவை எடுக்கணுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அதை விட அதை வெளியில் வரணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த நெல்லை பாய்ஸ் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைய காலகட்டத்தில் என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் இருக்கோ அந்த டெக்னாலஜிஸோட ரிலீஸ் பண்ண இருக்காங்க. உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 சாங்ஸ் பார்க்கும்போதே எனக்கு செமையாக இருந்துச்சு, சூப்பராக வந்திருக்கு படம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இவ்வளோ போராட்டத்தை தாண்டி இந்த படத்தை வெற்றிகரமாக வெளியில் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வெளியில் மக்கள் பார்த்தா தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் ரொம்ப அழகாக இயக்குன எங்களோட இயக்குனர், ரொம்ப நன்றி கமல்ஜி.
அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட், என்னோட க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக வந்து மியூசிக் போட்டிருக்காங்க மியூசிக் டைரக்டர் அண்ட் நம்மளோட லிரிசிஸ்ட் அவங்களுக்குமே, மதன்குமார் அவங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி. எந்த ஒரு டைரக்டருமே வந்துட்டு ஒரு கதை ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போகும்போது அந்த கதையை வந்துட்டு ஒரு காம்ப்ரமைசேஷன் இல்லாம அவங்க எடுத்துட்டு போன கதையை அப்படியே வெளியில விடுறாங்க அப்படிங்கும்போது தான் அந்த டைரக்டருக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து கமல்ஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ கமல் சார், உங்களுக்கு இன்னும் 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய புது முகங்களை வச்சு பண்ணணும். இன்னொரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ராஜா சார் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க ஹேமாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஒரு மனத்தோய்வுனால நான் வந்து படமே நடிக்கக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு 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 தாட்டுக்கு வந்து சரி சீரியல்னு எனக்கு போதும், இதுலேயே நான் குயினா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீரியல்ல நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் படம் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்னு கிடையாது, எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சீரியல்ல நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல. அண்ட் இங்க இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலா இங்க நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழால கண்ணப்பின்னான்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டு வச்சிடுறாங்க, உங்களோட உடல் எடை எவ்வளவு, நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும் போது நம்ம கிட்ட ஏதாவது எக்கு தப்பா கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நாங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்னோடு ஒண்ணு தொடர்புல இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இல்லாம நாங்க இல்ல, நாங்க இல்லாம நீங்க இல்ல, எல்லாருமே டிபெண்டன்ட்ல தான் இருக்கோம். ஸோ பட சம்பந்தமா என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நாங்க எல்லாருமே பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி. ஏன்னா நானும் அந்த ப்ரெஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நானும் நிறைய P2C எடுத்திருக்கேன், நானும் நிறைய செய்திகள் வாசிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த நெல்லை பாய்ஸ் படத்துக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா ஆட்டோகிராஃப் படத்தோட ரீரிலீஸ்ல வந்து சேரன் சார் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட படம் வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து பெருசா எதுவும் ரீச் ஆகல, விகடன்ல வந்து எழுதினாங்க, அது எழுதினதுக்கு அப்புறம் ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் தான் வந்து எங்களோட பெரிய பலமே. சப்போர்ட் பண்ணுங்க, நெல்லை பாய்ஸ்க்கு வெற்றி அடைய வைங்க. சார் பேசினதுக்கு அப்புறம் நாங்களாம் பேசுறது அவ்வளோ சிறப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாரோட ஸ்பீச் அவ்வளோ வெறித்தனமா இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ஒரே ஸ்டேஜ்ல வந்து சிறுத்தையும் புலியையும் ஒன்னா உட்கார வச்சிருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் அரசியலுமே வந்துட்டு எனக்கு ஒரு பிடிச்ச களம் தான். ஏன்னா நம்ம நியூஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால அரசியல் செய்திகள் நிறைய வாசிச்சு அந்த அரசியல் களத்துல சார் பேசும்போது அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்னென்னலாம் இருக்கு, எப்படி அழகா சம்மந்தப்படுத்தி கோர்வையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். அண்ட் இவ்வளோ நேரம் தாமதமாயுமே பேச ஆரம்பிச்சோன்னே இவ்வளோ என்னோட பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து இவ்வளோ அழகா பொறுமையா உட்காந்து கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நன்றி. இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒயிட் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் ராஜா சாரோட தயாரிப்புல கமல் சாரோட டைரக்ஷன்ல இன்னைக்கு இசை வெளியீட்டு விழால நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், எல்லாருமே சொல்றதுதான், சின்ன நிறைய இன்டர்வியூஸுமே சொல்றது என்னன்னா, சின்ன பட்ஜெட் மூவிஸ் நிறைய இருக்கு, அதுவும் ரொம்ப நல்ல ஒரு கதைக்களத்துல தான் இருக்கு. பெரிய ஹீரோஸ் நடிச்சா மட்டும்தான் அந்த படத்தை போய் பார்ப்போம், அப்படியே வந்து ரிலீஸ் பண்ண. இந்த காலகட்டத்துல ஒரு மூவி எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அந்த ஒரு பிரச்சனை நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இந்த மூவி நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் த ஹோல் டீம் நெல்லை பாய். அது மட்டும் இல்லாம ஹேமா அவர்கள் இப்ப இல்ல. அவங்க சின்ன திரையில நிறைய பேருக்கு பாண்டியன் ஸ்டோர் மூலியமா நிறைய பேருக்கு நிறைய தெரியும். பட் பெரிய திரையில வரும்போது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு.
ஸோ அதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு ரெக்வஸ்ட். அண்ட் சின்ன பட்ஜெட் மூவிஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய புதிய புதிய கதைக்களத்தோட ஈவன் நான் நடிச்ச ஒரு 3 மூவிஸ்மே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஸ்டாப் ஆகி நிற்குது. அதற்கு காரணம் சின்ன பட்ஜெட். அண்ட் சார் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு என்னோட மூவியோட ரிலீஸ் பண்ணாங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வரும்பொழுது அவரோட பிளெஸிங்ஸ் தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த சினிமாவை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதனால அவர் கூட இந்த ஸ்டேஜ்ல இங்க நிக்கிறது எனக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது தகுதியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த மேடையை எனக்கு பேசுறதுக்கு கொடுத்தது ராஜா சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. நெல்லை பாய்ஸுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். மீடியா இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லை. நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலுமே, பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும், ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ப்ரொடியூசரா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் எல்லாருக்குமே மீடியா மட்டும்தான் சப்போர்ட். ஸோ நீங்க இந்த படத்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி இந்த நெல்லை பாய்ஸை வெற்றி பெற நீங்க தான் கூட உறுதுணையா இருக்கணும். நன்றி.